காமெடிகளுக்கு பெயர் போனவர் தான் நடிகர் கவுண்டமணி அவர்கள். இவர் மட்டுமல்ல, இவரும் செந்திலும் அடித்த லூட்டி பலருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஹீரோக்களுக்காக படம் ஓடிய காலம் போய் இவங்களுடைய காமெடிகளுக்காகவே பல படங்கள் பல வருடங்கள் ஓடுச்சு. அப்போதெல்லாம் திரையரங்குகள் மட்டும்தான் கதி அப்படின்றதுனால ஒவ்வொரு திரைப்படமுமே நன்றாக இருந்தால் கண்டிப்பாக 200-300 நாள் ஓடிய கதையெல்லாம் இருக்கு. அப்படி இவர்கள் நடித்த பல திரைப்படங்கள் அப்படி பல சாதனைகளை படைச்சிருக்கு. ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக இவங்க இடையில சினிமா படங்கள் நடிப்பதை நிறுத்தி வைத்திருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வயது முதிர்வு காரணமாகத்தான் அப்படி முடிவெடுத்தாங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக ரெண்டு பேருமே ஆக்டிவாக இருக்காங்க. செந்தில் அவர்கள் ஒரு சில சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன ரோல்களை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கவுண்டமணி அவர்களோ ஹீரோவாக மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஹீரோவாக நடித்த கடைசி திரைப்படமாக ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பெரிதாக வெற்றி பெறவில்லை அப்படின்னாலுமே கவுண்டமணி அவர்களை பல வருடங்கள் கழித்து திரையில பார்த்த சந்தோஷத்துல ரசிகர்களுமே இருந்தாங்க. அதன் பின்னர் ஒரு சில மாதங்களிலேயே கவுண்டமணி அவர்களுடைய மனைவி மறைவுற்றாங்க. இதற்கு ரசிகர்கள் பொதுமக்கள் அப்படின்னு பலருமே நேரில் சென்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க. அதனையடுத்து கவுண்டமணி அவர்கள் எந்த படங்களிலுமே நடிக்காமல் இருந்தாரு. தற்போது இவருடைய உடல்நிலையுமே சற்று மோசமாகி உள்ளதாக சொல்லப்படுது. சமீபத்துல நடிகர் அஜித்குமார் அவர்கள் கவுண்டமணி அவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்காராம். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு சில மருத்துவர்களை இவருக்காக பரிந்துரை பண்ணியிருக்காரு. இந்த உதவிக்கு நன்றி தெரிவித்து கவுண்டமணி அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றுமே கொடுத்திருக்காரு. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.